Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாய் வித் ஸ்டைல்ல bridges அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இனி நீங்க எப்பவுமே இப்படி தான் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த bridges செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்துக்கலாம், வீடியோவில் இருக்குது. அண்ட் தென் வெங்காயம் வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நான் வந்து 2 பேருக்கு 2 வேளைக்கு தேவையான அளவு சாப்பாடு தான் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புதினா தலையையும் கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கர்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் கர்டு 100 grams ஆஃப் கர்ட் ஆட் பண்ணுறேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கர்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நான் எப்போயுமே எனக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தாவும் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை சேர்த்து அரைச்சிருக்கேன். இது நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த பிரிஞ்சில் வந்து நான் வந்து பொட்டேட்டோவும் மீன் மேக்கர் மட்டும் தான் போட்டு செய்ய போகிறேன். ஸோ அதனால் பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி சேர்த்துட்டு இதில் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா சேர்க்கணும், ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தா உங்களுக்கு கசிஞ்சு போயிடும். ஸோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்கணும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மோஸ்ட்டாக தனி மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம். அதனால் அந்த காரம் அதிகமாகாமல் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மீன் மேக்கரை வந்து ஒரு 15 to 20 minutes கிட்ட நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். நான் பாயில் பண்ணல, வெறும் ஊற வச்சுட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அது ஃப்ளேவர் கொஞ்சம் அதில் இறங்கும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் புது அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதனால் தண்ணி அளவு வந்து வழக்கமாக ஆட் பண்ணுறதை விட கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். நான் 1க்கு 1ன்ற மெஷர்மெண்ட் தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா நான் வச்சுருந்த அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் நான் வந்து 1க்கு 1, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, அந்த மாதிரி அளவு தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணோன்னா பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். 15 to 20 minutes தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி ரெடி. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.